எல்லா ஆலயங்களிலும் புதன்கிழமை அன்று கிருத்திகை அன்று மகாதீபம் ஏற்றப்படும். கிருத்திகையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நன்னாளில் தான் கார்த்திகை தீப திருவிழா நடைபெறும். இந்த வருடம் கிருத்திகை தனியாகவும் பௌர்ணமி திதி தனியாகவும் வருகின்ற காரணத்தினால் மலை தீபங்கள், அண்ணாமலை தீபங்கள், முருகர் கோயில்கள் அனைத்து கோவில்களிலும் புதன்கிழமையானது மாலை 6 மணி அளவில் தீபம் ஏற்றப்படுவார்கள். நமது திருக்கோயிலும் மற்றும் சிவாலயங்களில் பௌர்ணமி உத்தேசம் பண்ணிக்கொண்டு சரி வியாழக்கிழமை மாலை 6 மணி அளவில் தீப திருவிழா நடைபெற்று மாலை 7 மணி அவிநாசி திருக்கோவிலின் முன்புற தீப ஸ்தம்பத்தில் தீபம் ஏற்றப்பட்டு அதைத் தொடர்ந்து ரிஷப வாகனத்தில் ஆனந்த வள்ளி சமேத சந்திரசேகர பெருமானும் வெள்ளி மயில் வாகனத்தில் முருகப்பெருமானும் எழுந்தருளி 4 வீதியில் காட்சியளிக்க உள்ளார்கள். முதல் அவிநாசியப்பொருள் தீபம் ஏற்றப்பட்டு அந்த தீபத்தோடு நாராசா வீதி என்று சொல்லக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவிலில் விஸ்வநாதர் விஷாலாட்சி திருக்கோவிலில் 2வது தீபம் ஏற்றப்பட்டு அதைத் தொடர்ந்து 3வது தினமாக காசி விநாயகர் திருக்கோவிலில் தீபம் ஏற்றப்படும். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தீபம் ஏற்று 4 வீதியிலும் ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ சந்திரசேகர பெருமானும் ஸ்ரீ முருகப்பெருமானும் வெள்ளி ரிஷவாகனத்திலும் வெள்ளி மயில் வாகனத்திலும் எழுந்தருளி மக்களுக்கெல்லாம் காட்சி தருள்வார்கள். இப்பெரும் பாக்கியமான திருவிழாவில் முடிந்தவர்கள் அனைவரும் திருக்கோவிலில் வருகை தந்து ஆலய தரிசனம் பண்ணி எம்பெருமானுடைய சிவபெருமான் திருவருள் பெறுக.